Dear students and parents, this is Kasturi from SK Career Academy. நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆயுஷ் கவுன்சிலிங். அதாவது ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படிங்கிறது BAMS, BSMS, BHMS, BUMS அண்ட் BNOS இதெல்லாம் சேர்ந்ததுதான் உங்களுக்கு ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது BA அப்படின்னா BA அப்படின்னு பாத்தீங்கன்னா A ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா அண்ட் நேச்சுரோபதி, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா அண்ட் H ஃபார் ஹோமியோபதி. ஸோ இதனுடைய ஃபுல்லா சேர்ந்தது தான் ஆயுஷ் கவுன்சிலிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆயுஷ் கவுன்சிலிங் அப்படின்றது வந்து ஆன்லைன்ல கண்டக்ட் பண்றாங்களா, ஆஃப்லைன் கண்டக்ட் பண்றாங்களா, ஸோ இதனுடைய காலேஜஸ் எங்கெங்க அவைலபிளா இருக்கு, இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்படியே லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ப்ரொசீஜர். ஸோ கவுன்சிலிங் ப்ரொசீஜர் அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஆல் இந்தியா கோட்டா அப்படின்றது பாத்தீங்கன்னா 15% சீட் உங்களுக்கு அதர் ஸ்டேட்ல போயிட்டு நீங்க வந்து இந்த ஆயுஷ் கவுன்சிலிங்ல வந்து ஏதோ ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதர் ஸ்டேட்டுக்கு போறதுக்கு ஆல் இந்தியா கோட்டாவுடைய அப்ளிகேஷன்ஸ் போடணும். இல்ல நீங்க தமிழ்நாட்டுல படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கு 85% கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் நீங்க போடணும். ஸோ அப்ளிகேஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் கொடுப்பாங்க. எந்தெந்த டேட்ல சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், என்னென்ன காலேஜஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு காலேஜ் அலாட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸோ எந்த காலேஜ்ல அலாட் ஆகுதோ அதை எடுத்துட்டு போயிட்டு நீங்க அந்த காலேஜ்ல ரிப்போர்ட்டிங் சப்மிட் பண்ணணும். இதுதான் உங்களுடைய கவுன்சிலிங் ப்ரொசீஜர். அதுக்கப்புறம் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து +1 +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் நீட் வந்து நீங்க நீட் மார்க் வந்து எலிஜிபிள் ஆகிருக்கணும். ஸோ உங்களுடைய கேட்டகரி வைஸ் என்னென்ன கம்யூனிட்டிக்கு என்னென்ன மார்க் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டு நீங்க நீட் ஸ்கோர் வந்ததுக்கு அப்புறம் எவ்ரி இயர் ஒரு ஷெட்யூல் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ கட் ஆஃப் மார்க் கொடுப்பாங்க. அந்த கட் ஆஃப் மார்க் பேசிஸ்ல நீங்க வந்து இதனுடைய என்னென்ன கோர்ஸ்க்கு உங்களுக்கு ஓகேவா இருக்கு அப்படின்றத நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, அதாவது BSMS சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மருத்துவம் சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுடைய சித்தர்கள் முனிவர்கள் அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் இப்போ வரைக்கும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனால இது வந்து தமிழ் மருத்துவம் சொல்லுவாங்க. இதனுடைய சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ்ல நீங்க வந்து படிப்பீங்க. ஸோ இதனுடைய காலேஜஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய காலேஜஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதாவது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் அரும்பாக்கம் சென்னையில இருக்கு. இது வந்து 1985ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனிச்சு. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் இருக்கு. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில இருக்கு. 2005ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனது. இவங்கள்ட்ட 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தா காலேஜ், இது வந்து தாம்பரத்துல இருக்கு, சென்னை. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. 1964ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனிச்சு. இது 3 கவர்மெண்ட் காலேஜ் இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிரைவேட் காலேஜஸ். ஸோ பிரைவேட் காலேஜஸ் எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ சாய்ராம் சித்தா மெடிக்கல் காலேஜ் 2001ல வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. வேலுமயிலு சித்தா மெடிக்கல் காலேஜ் இவங்க 2001ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. RVA சித்தா மெடிக்கல் காலேஜ் கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்கள்ட்ட வந்து 2002ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனது. 30 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. எக்ஸல் சித்தா மெடிக்கல் காலேஜ் இவங்க வந்து 2019ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 60 சீட்ஸ் அவங்கள்ட்ட இருக்கு. நந்தா சித்தா மெடிக்கல் காலேஜ் ஈரோட்ல இருக்கு. இவங்கள்ட்ட 2016ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனிச்சு. 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சிவராஜ் சித்தா மெடிக்கல் காலேஜ் சேலம் இருக்கு. அவங்க 2001ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. JSM மெடிக்கல் காலேஜ் 2017ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்ட்ட 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் மரியா சித்தா மெடிக்கல் காலேஜ் 2016ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆனது. அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபைனலா இந்திரா கணேசன் மெடிக்கல் காலேஜ் திருச்சியில இருக்கு. இவங்க 2018ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 75 சீட்ஸ் அவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு. அதாவது இப்போ வந்து உங்களுக்கு 3 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. அதே மாதிரி 9 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ 3 கவர்மெண்ட் காலேஜஸ் அந்த 9 பிரைவேட் காலேஜஸ் இதுல எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா பாத்தீங்க அப்படின்னா 490 சீட் வந்து உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல அவைலபிளா இருக்கு. ஸோ இதுல கவர்மெண்ட் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 25,000ல இருந்து 50,000க்குள்ள இருக்கும். பர் ஆனம் நீங்க அவ்வளவு ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதுவே இப்போ நீங்க பிரைவேட் காலேஜஸ்ல எவ்வளவு ஃபீஸ் பே பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பர் ஆனம் வந்து கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரெண்டும் செப்பரேட்டா பிரிச்சுடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு 2 lakhல இருந்து 5 lakh வரைக்கும் நீங்க பே பண்ணுவீங்க. வித் ஹாஸ்டலோட சேர்த்து வந்து இது வந்து பிரைவேட் காலேஜஸோட ஃபீஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, நீங்க இப்ப சித்தா கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க. சித்தா கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் அதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து சித்த கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபசர்ஸா ஒர்க் பண்ணலாம். ஓனா கிளினிக் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கிளினிக்ல நீங்க ஒர்க் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில சித்த டாக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. ஸோ அது மாதிரி அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம்.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நீங்க வந்து சித்தா கோர்ஸ் முடிச்சிட்டீங்க. சித்தா முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஹையர் ஸ்டடிஸ் பண்ணலாம், எம்டி பண்ணலாம். நீங்க ஸ்பெஷலைசேஷன் ஏதாவது செலக்ட் பண்ணிட்டு அதுல வந்து நீங்க ஏதோ ஒரு காலேஜ்ல சில காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எம்டி அவைலபிளா இருக்கு, அந்த காலேஜஸ்ல பண்ணலாம். சரி, ஓகே. நீங்க இப்ப முடிச்சிட்டீங்க. முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சேலரி எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஃப்ரெஷர்ஸா இருக்கும்போது உங்களுக்கு வந்து 3ல இருந்து 5 LPA வரையும் இருக்கும் பர் ஆனம். நீங்க அவ்வளவு சேலரி எடுப்பீங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா பர் ஆனம் வந்து உங்களுக்கு 10 LPA வரைக்கும் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம இங்க பார்க்க போறது BHMS, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஹோமியோபதி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுவும் நம்ம பாரம்பரியத்துல நம்ம பழைய முன்னோர்கள் பயன்படுத்திய ஒரு மருத்துவ முறைன்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஸ்கின் டிசீஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து ரொம்ப லைஃப் லாங்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எந்த சைடு எஃபெக்டும் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஸ்கின் டிசீஸ், அதுக்கப்புறம் ஹேர் ஃபால், அதுக்கப்புறம் நிறைய மூச்சு திணறல் இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி டிசீஸ்க்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து யூஸ் ஆகுது. ஓகே, ஹோமியோபதி அப்படின்றது வந்து படிக்கிறதுக்கு இப்போ பிஹெச்எம்எஸ் படிக்கிறதுக்கு இதனுடைய டூரேஷன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 4.5 இயர்ஸ் வந்து அகாடமிக் இயர் படிப்பீங்க. தென் 1 இயர் இன்டர்ன்ஷிப், டோட்டலா 5.5 இயர்ஸ் படிப்பீங்க. அதுக்கப்புறம் என்னுடைய எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்து +1 +2 நீங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். அதே மாதிரி நீட் ஸ்கோர் எலிஜிபிளா இருக்கணும். அதுக்கப்புறம் இப்போ ஹோமியோபதி அதனுடைய காலேஜஸ் எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மதுரையில இருக்கு. இது வந்து 1975ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் பிரைவேட் காலேஜஸ். ஸோ பிரைவேட் காலேஜஸ்ல வந்து ஒயிட் மெமோரியல் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரி, அவங்க 1980ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் விநாயகா மிஷன்ஸ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சேலத்துல இருக்கு. இவங்க வந்து 1988ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. டாக்டர் ஹனிமன் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் ரிசர்ச் சென்டர் ராமக்கல், இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த காலேஜ் மட்டும் பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் அண்ட் தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுக்குமே வந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சிவராஜ் ஹோமியோபதி காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலத்துல இருக்கு. இவங்க 2001ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்த காலேஜ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் ரெண்டுக்குமே நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மார்டின் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்க வந்து 1988ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் ஆர்பிஎஸ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்க வந்து 2001ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னையில இருக்கு. இவங்க 2000ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்ரீ சாய்ராம் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் சென்டர் சென்னையில இருக்கு. இவங்க வந்து 2001ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சாரதா கிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் கன்னியாகுமரியில இருக்கு. இவங்க வந்து 2000ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. மரியா ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் கன்னியாகுமரியில இருக்கு. இவங்க 2007ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஃபைனலா ஸ்ரீ பரணி ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்ல இருக்கு. 2018ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, இப்போ நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா BAMS, அதாவது பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் அண்ட் சர்ஜரி. இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது பஞ்சகர்ம சிகிச்சை, ஆயுர்வேத அழகுக்கல சாதனங்கள், இந்த மாதிரி முறைகளை வந்து பின்பற்றுவாங்க. ஸோ இதுல வந்து நீங்க படிக்கிறதுக்கு டூரேஷன், அதாவது டூரேஷன் வந்து 4.5 இயர்ஸ் வந்து 4.5 இயர்ஸ் வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய அகாடமிக் இயர்ஸ் படிப்பீங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ டோட்டலா 5.5 இயர்ஸ் படிப்பீங்க. இதனுடைய எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா +1 +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். நீட் ஸ்கோர் வந்து நீங்க எலிஜிபிள் ஆயிருக்கணும். அவங்க கேட்டகரி வைஸ் கொடுப்பாங்க. அந்த கேட்டகரி வைஸ் நீட் ஸ்கோர்ல நீங்க எலிஜிபிள் ஆயிருந்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன்ஸ் போட்டு எந்த காலேஜ்ல நீங்க போய் படிக்கணுமோ அந்த காலேஜ்ல படிக்கலாம். ஸோ இதனுடைய காலேஜஸ் எங்கெங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, 7 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. டோட்டலா இவங்கள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 320 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ எங்கெங்க காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க அப்படின்னா இப்ப கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் காலேஜஸ் அப்படிங்கிறது கன்னியாகுமரியில இருக்கு. இவங்கள்ட்ட வந்து 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இவங்க 2006ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏவிபி இன்ஸ்டியூட் கோயம்புத்தூர், இவங்கள்ட்ட 40 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. 1978ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீ சாய்ராம் ஆயுர்வேதிக் மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கு. இவங்கள்ட்ட 50 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இவங்க 2001ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. தர்மா ஆயுர்வேதிக் காலேஜ் காஞ்சிபுரத்துல இருக்கு. இவங்க 1977ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 40 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்ரீ சங்கரா ஆயுர்வேதிக் காலேஜ் திருச்சியில இருக்கு. இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா 40 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. 2001ல எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீ ஜெயந்திரா சரஸ்வதி ஆயுர்வேதிக் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இவங்க 1995ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இவங்கள்ட்ட 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. மரியா ஆயுர்வேதிக் காலேஜ் கன்னியாகுமரியில இருக்கு. இவங்க 2012 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 60 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. வெங்கடேஸ்வரா ஆயுர்வேதா காலேஜ் சென்னையில இருக்கு. 1929 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 30 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆயுர்வேதா வந்து படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆயுர்வேதா கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலாம். பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸா ஒர்க் பண்ணலாம். ஓனா கிளினிக் வச்சுக்கலாம். ஓனா அதுக்கப்புறம் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஏதோ ஒரு டாக்டர்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கிறாங்க அப்படின்னா அங்கேயும் நீங்க ஒர்க் பண்ணலாம். இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் காலேஜ்ல 25ல இருந்து 50 வரைக்கும் உங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதுவே பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு சொல்லி ரெண்டா பிரிச்சு கொடுத்துருவாங்க. ஸோ கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா சேர்த்து உங்களுக்கு வந்து இயர்லி வந்து ஒரு 2 லேக்ல இருந்து 3 லேக் வரைக்கும் நீங்க பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இது வந்து நீங்க ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படின்னாலும் நீங்க இதுல வந்து ஹையர் ஸ்டடிஸும் இதுல வந்து படிச்சுக்கலாம். சரி, ஓகே, நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய சேலரி வந்து எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர்லி வந்து உங்களுக்கு 3 LPA வந்து ஸ்டார்டிங்ல இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக உங்களுக்கு வந்து 8 LPAல இருந்து 10 LPA வரைக்கும் நம்ம பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா BUMS, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன்ஸ் அண்ட் சர்ஜரி. இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா நீங்க அரபி அண்ட் உருது தெரிஞ்சிருக்கணும். அது இல்லாம இது வந்து பாத்தீங்க அப்படின்னா மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இயற்கை மருத்துவம், அதாவது இயற்கையில கிடைக்கக்கூடிய மூலிகைகள், தாவரங்கள், செடிகள் இதுல இருந்து நம்ம மருந்து வந்து கண்டுபிடிச்சு அதுக்கான சிகிச்சை முறையை பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அதனால இது வந்து மூலிகை மருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க +1 +2ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். அதே மாதிரி நீட் ஸ்கோர் எலிஜிபிள் ஆயிருக்கணும். இதனுடைய டூரேஷன் பாத்தீங்க அப்படின்னா 4.5 இயர்ஸ் வந்து நீங்க அகடமிக் இயர் படிப்பீங்க. தென் 1 இயர் வந்து இன்டர்ன்ஷிப். ஸோ டோட்டலா நீங்க வந்து 5.5 இயர்ஸ் வந்து நீங்க அகடமிக் இயர்ல வந்து நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதனுடைய காலேஜஸ் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு. கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் சென்னையில இருக்கு. இவங்க வந்து 1979 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. யுனானி கோர்ஸ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்க யுனானி கன்சல்டன்டா ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணலாம். பார்மசூட்டிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ல ஒர்க் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்ஸா ஒர்க் பண்ணலாம். ஓனா கிளினிக் வச்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு. ஸோ ஹாஸ்பிட்டல்லையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்களுடைய சேலரி எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து 3 LPA வந்து வாங்குவாங்க. ஸோ இவங்க இன்னும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக 8 LPAல இருந்து 10 LPA வரைக்கும் வாங்குவாங்க. ஸோ இவங்களுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து உங்களுக்கு 25ல இருந்து ஒரு 30K வரைக்கும் தான் நீங்க வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பே பண்ணுவீங்க. அதுவே வந்து இப்ப பிரைவேட் காலேஜஸ் வந்து கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா 2 செப்பரேட்டா பிரிச்சுடுவாங்க. ஸோ அந்த கவர்மெண்ட் கோட்டா வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா 2க்கும் சேர்த்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 2 லேக்ல இருந்து 3 லேக் வரைக்கும் நீங்க பே பண்ணுவீங்க. ஃபைனலா நம்ம பார்க்க போறது BNVS, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இது வந்து நோ மெடிசன் நோ சர்ஜரி, அதுதான் இதனுடைய ப்ரொசீஜர். அதாவது இது லைஃப் ஸ்டைல் கோச்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம யோகா மூலியமா இயற்கை மருத்துவம் அந்த மாதிரி இதுல வந்து ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதாவது இந்த கோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த கோவிட் பீரியட் இருந்துச்சு இல்லையா? ஸோ கோவிட் பீரியடுக்கு அப்புறம் இந்த நிலவேம்பு கஷாயம், கபசீர குடிநீர், ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இது மூலியமா ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டுல கொஞ்சம் டெவலப் ஆயிடுச்சு. ஸோ அதிக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கோர்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனுடைய காலேஜஸ் வந்து எங்க அவைலபிளா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு, 9 பிரைவேட் காலேஜஸ் இருக்கு. ஸோ இவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 860 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸோ அதனுடைய காலேஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் யோகா காலேஜ் இது வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் யோகா அண்ட் நேச்சுரோபதி காலேஜ் சென்னையில இருக்கு. இவங்க வந்து 2000ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 60 சீட் அவைலபிளா இருக்கு. அதுக்கப்புறம் JSS இன்ஸ்டிடியூட் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கோயம்புத்தூர்ல இருக்கு. இவங்க வந்து 1997ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெடிக்கல் காலேஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா குலுசேகரம் இருக்கு. இவங்கள்ட்ட வந்து 2001ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சிவராஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா மெடிக்கல் காலேஜ் சேலத்துல இருக்கு. இவங்கள்ட்ட வந்து 1996ல எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 40 சீட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு. அன்னை காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் கும்பகோணத்துல இருக்கு. 2018ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. கிருஷ்ணா நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் மெடிக்கல் காலேஜ் இருங்கூர் திருச்சியில இருக்கு. இவங்க வந்து 2019ல வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க.
இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சோனா மெடிக்கல் காலேஜ் நேச்சுரோபதி அண்ட் யோகா சேலத்துல இருக்கு. இவங்க 2020 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 60 சீட் அவைலபிளா இருக்கு. தங்கப்பழம் மெடிக்கல் காலேஜ் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகா சயின்ஸ் இவங்க 2020 வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. சர் ஐசக் நியூட்டன் மெடிக்கல் காலேஜ் இவங்க வந்து நாகப்பட்டினத்துல இருக்கு. இவங்க வந்து 2020 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஜிடிஎன் மெடிக்கல் காலேஜ் நேச்சுரோபதி இவங்க திண்டுக்கல்ல இருக்காங்க. 2020 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட 100 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. இந்திரா கணேசன் காலேஜ் 2018 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்கள்ட்ட பாத்தீங்க அப்படின்னா 60 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஓகே, அதாவது நேச்சுரோபதி அதாவது பிஎன்ஒஎஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதனுடைய எலிஜிபிலிட்டி எப்படி இருக்கும்னா உங்களுக்கு +1 +2 பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிச்சிருக்கணும். இதுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா நீட் ஸ்கோர் தேவையில்ல. மற்ற எல்லா கோர்ஸ் படிக்கிறதுக்கும் நீட்ல வந்து நீங்க கண்டிப்பா அப்பியர் ஆயிருக்கணும். நீட் மார்க் இல்லாம படிக்கக்கூடிய ஒரே ஒரு டாக்டர் கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர் தான். ஸோ இந்த கோர்சஸ் எல்லாருமே படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க உங்க நேமுக்கு முன்னாடி டாக்டர் அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ நீட் இல்லாம படிக்கக்கூடிய ஒரே டாக்டர் கோர்ஸ் நேச்சுரோபதி டாக்டர் கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த கோர்சஸ் உடைய டியூரேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4.5 இயர்ஸ் வந்து அகாடமிக் இயர் படிப்பீங்க. 1 இயர் இன்டர்ன்ஷிப். ஸோ டோட்டலா 5.5 இயர்ஸ் வந்து நீங்க படிப்பீங்க. ஓகே, நேச்சுரோபதி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்டைல் கோச்சஸ் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிஸ் சொல்லுவாங்க. யோகா தெரபிஸ்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஸ்பா மேனேஜர் அண்ட் வெல்னஸ் கன்சல்டன்டா ஒர்க் பண்ணுவாங்க. ஓனர் கிளினிக் வச்சுக்கலாம். அது இல்லாம நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டரா ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய எலிஜிபிலிட்டி முடிச்சிட்டீங்க. ஸோ இதை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எப்படி இருக்கும் பார்க்கலாம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ்ல நீங்க எப்பொழுதும் போல உங்களுக்கு 25,000 இருந்து 50,000 வரைக்கும் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அதுவே பிரைவேட் காலேஜ்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லேக்ல இருந்து 8 லேக் வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸ் வந்து சில காலேஜஸ்ல வந்து ஃபீஸ் வாங்குறாங்க. ஸோ இது வந்து கவர்மெண்ட் கோட்டா மேனேஜ்மெண்ட் கோட்டா அதே மாதிரி இருக்கும். ஸோ ஓகே, இதை முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய சேலரி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க ப்ரொசஸா இருக்கும்போது உங்களுக்கு 3 LPA per annum வாங்குவீங்க. அதுவே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக 8 LPAல இருந்து 10 LPA வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஓகே, அதை நல்லா பாத்துக்கோங்க. இப்போ இந்த கோர்சஸ் எல்லாத்துக்கும் படிக்கிறதுக்கு உங்களுக்கு பிஎஸ்எம்எஸ், பிஹெச்எம்எஸ், பியூஎம்எஸ், பிஏஎம்எஸ் இந்த கோர்ஸஸ்க்கு வந்து நீட் மார்க் தேவை. பிஎன்ஒஎஸ்எஸ் மட்டும் நீட் மார்க் தேவை கிடையாது. ஸோ இந்த எல்லாமே ஒன் ஆஃப் த டாக்டர் கோர்ஸ். இந்த 5 கோர்ஸும் சேர்த்தது தான் உங்களுக்கு ஆயுஷ் கவுன்சிலிங் சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப். See the next video.